வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆடி 18க்கு செய்கிற ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முதல்ல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த அஞ்சரைப்பட்டிலேருந்து கூட கடுகு சீரகம் எடுக்கும்போது டைம் ஆகும் அப்படின்றதுனால மொத்தமாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி சாதம், லெமன் கட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தமாக வந்து இன்றைக்கி சாதம் குக்கரில் வச்சுட்டேன். புதுசாக தான் நெய் யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே வாங்கியிருக்கிறது வந்து அமுல் கீ தான் எனக்கு இங்கே கிடைக்கிறது, கொஞ்சம் நம்புகிற மாதிரி. அப்புறம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். பொரியல் பீன்ஸ் பருப்பூசலிக்காக பீன்ஸை நறுக்கி வச்சுட்டேன். ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாவை சேர்த்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு முதல்ல அதை தான் பண்ண போகிறேன். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் சேர்த்து கடுகு சீரகம் தாளிப்புக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயில் அப்படியே இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமான அளவுன்றதுனால. இதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வித்தியாசமான ரெசிபீஸோடு நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது. வேணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு வாணலியில் வெறும் இந்த பீன்ஸை மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எப்பயும் போல், ஆனால் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். இதையும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். பெரட்டி போட்டுகிட்டே இருந்தோம்னா உதிரலாக கிடச்சிரும். நான் இங்கே சமைக்கிறது எல்லாமே ஒரு 4 பேர் அளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பீன்ஸ் நல்லா வெந்தாச்சு. அதுக்கும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக பருப்பூசலி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து பருப்பு பாயசத்துக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை 1 டீஸ்பூன் நெய்யில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். கலர் மாற வேண்டாம், நல்லா பொலன்னு ஆகினா மட்டும் போதும். இது கூட சேர்க்குறதுக்கு தான் ஜவ்வரிசியும் ஊற வச்சுருக்கேன். இதே அளவு ஜவ்வரிசியை ஊற வச்சதையும் குக்கரில் அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டு வறுத்த பருப்பையும் சேர்த்துட்டேன். எந்த அளவு வந்து நம்ம பருப்பு ஊற வச்சோமோ அதே அளவு தண்ணி மட்டும் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் கத்த விட்டு எடுத்துக்கலாம். மலர வெந்திருக்கும் பருப்பு. அதே 1 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் திறந்தால் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி. அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதிக்கும் போது கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறின பாலை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இனிப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் இதில் வந்து அதே 1 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். வேக வைக்கும் போதே நான் 2 ஏலக்காய் சேர்த்து வேக வச்சுட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை அப்படியே வறுத்து இதில் சேர்த்துட்டு அவ்வளோதான், சூப்பரான பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடும். இது ரெண்டும் முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் நல்லா சாதம் ஆறி இருந்தது. இப்போ முதல்ல தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை வரமிளகாய் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி உப்பு, அது இல்லாமல் வரமிளகாய் தூள். இதில் பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்ட சாதத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நல்ல ஜூஸியான தக்காளி டேஸ்ட்டோட தக்காளி சாதம் ரெடியாக இருக்கும். கோவிலெல்லாம் தருவாங்க இல்லையா, இப்போ பண்ணுற அந்த பிரிஞ்சி சாதம் மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்கும். அடுத்தது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை, இது எல்லாத்துக்குமே சேர்க்குறேன். வேக வச்சுருந்த கடலை, கருப்பு கடலை, இது சேர்த்து நம்ம வந்து லெமன் ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு இருந்த சாதத்தை சேர்த்துட்டு மேலே லெமனை பிழிஞ்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்போட லெமன் ஜூஸை பிழியாமல் சாதத்து மேலே பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கலரும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஈஸியாக பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா கலர்றது அந்த மாதிரி ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இது 2த்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை
வரமிளகாய், தாளிப்புக்கு அப்புறமா நல்லா பூவாக துருவி வச்சுருந்த தேங்காய், உப்பு போட்டு வேக வச்சுருந்த சாதம், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு குட்டி சார் பச்சை மிளகா சுத்தமாக சாப்பிட மாட்டான், அதனால் நான் எதுலேயுமே சேர்க்கல. நீங்கள் காரத்துக்கு வேணும்னா வந்து பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ், தக்காளி சாதம் இதில் எல்லாத்துலேயுமே. இதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். எல்லாமே சிந்தி இருந்தது, தாளிப்புக்கு வச்சது எல்லாமே. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டு புளிக்காய்ச்சல் ஏற்கனவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதையும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சா தான் இந்த கோவில் புளியோதரை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோவில் புளியோதரை செய்யறதுக்கு இந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி வந்து ஒரு லாங் வீடியோவாக நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டில் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செய்யலாம், இந்த ஆடிப்பெருக்குக்கு மட்டும் இல்லாமல். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஈஸி அப்படின்றதுனால 1-2 வேலையெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து அதுக்குள்ளே பூஜா க்ளீனிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதை பண்ணிட்டேன். கடைசியாக வந்து தயிர் சாதம் தான். தயிர் சாதம், சக்கரை பொங்கல் 2த்துக்கும் சேர்த்து சாதம் வச்சுட்டேன். ஏன்னா அது குழைவாக இருக்கணும் அப்படின்றதுனால அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுட்டு ஏடோடு இருக்க பாலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபியூ ஹவர்ஸில் சாப்பிட போகிறதுனால. மேலே அப்படியே வந்து மாதுளம் பழத்தை தூவிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி. இங்கே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்ததுனால அது நல்லா வந்து பாகு மாதிரி கொதிக்கணும். எனக்கு மண் இருக்காது, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வந்தோடனே 2 ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா மசித்த சாதத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும். தலை கொதிக்கும் போது இன்னும் நல்லா குழைவாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி, திராட்சையை தாளிப்பை சேர்த்திங்கன்னா சூப்பராக அல்வா மாதிரி இருக்கும். கோவில் சக்கரை பொங்கல் டேஸ்ட் வரணும்னா பாசிப்பருப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பெருமாள் கோவிலில் தரதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நட்மெக் கொஞ்சமாக துருவி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனை பழையபடி வந்து க்ளீன் பண்ணி வச்சா தான் வந்து திருப்தியாக இருக்கும். இந்த ஆடிப்பெருக்குக்கு வந்து கிச்சன் க்ளீனிங் வீடியோ அப்படின்னும் வந்து நான் ஒன்று லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருக்கேன். குயிக்காக நிறைய நேரம் க்ளீனிங்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்ட்டாக பிரித்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் இல்லையா, அதனால் இந்த ஆடி 18க்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேன். உள்ளே இருக்க பாட்டில்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறது, அஞ்சனை பெட்டி வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே அதை டீட்டெயில்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் சின்ன லாங் வீடியோவாக போடணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணும்போது வீடியோவை ஹைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.